தமிழ் தேசிய புலிகள் கட்சி தலைவர் திரு மன்சூர் அலி கான் நம்முடன் இணைந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. நாம் தமிழர் கட்சி விட்டு எதுக்கு வெளியே வந்தீங்க? இல்ல, எந்த விதமான கருத்து முரண்பாடெல்லாம் கிடையாது. சீமான் மிகச்சிறந்த மாமனிதர். எப்போ என்ன அண்ணன் அண்ணன்னு தான் சொல்லுவாங்க, மேடைகள்ல அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தடவி திண்ணில படுக்க போட்டு இந்த பாடுறா நீ சுத்த படமாட்ட. ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட. உங்களை மாதிரி பேசுறவங்க, மத்திய மாநிலத்தை எதிர்க்கிறவங்க திடீர்னு பார்த்தா பாஜக சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அழைப்பு இருக்கா? இல்ல கடுமையா உங்களை மாதிரி கடுமையா விமர்சனம் பண்றவங்க தான் அடுத்த நாளே போய் சேர்ந்துடுறாங்க. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேங்க? நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வியெல்லாம் கேட்குறேன். இந்தியா முழுக்க எல்லா கட்சியிலும் போய் பாஜக சேர்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் யாரும் சேர மாட்டாங்க. முள்ள மாதிரியே முடிச்ச வைக்கி, திருட, அயோக்கியன், கொலகாரன், இவங்க தான் போய் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அமித்ஷாவே தடிப்பார்னு தானே நார்த் இந்தியால சொல்றான். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. அப்புறம் என் பேரை சொல்லி எவனாவது பிராமியில வாங்கிட்டு போயிருப்பான். மோடி அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர். இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் கொல்லப்பட்டதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குஜராத் கலவரத்தில் கேட்டா, ஒரு நாய்க்குட்டி காரில் அடிபட்டா நான் என்ன இறக்கப்படுவோம், அப்படி இறக்கப்படுவேன்னு சொன்ன புனிதர் தானே. ஐயா, அந்த கடையை வித்தா நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா, மன் கி பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? என்ன மன் கி பாத்னா குரங்கு பாத்துன்னு அர்த்தம். மோடி அவர்கள் கடைசியா மன் கி பாத்ல தமிழ் மொழி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு. எனக்கு தமிழ் தெரியலன்னு வருத்தமா இருக்குன்றாரு. மன் கி பாத்ல பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இந்தியாவை நினைத்து வெளிநாடுகள் பெருமைப்படுகின்றன. கோவிட்-19 இந்த ஊசியை மிகவும் ஐயோ முடியல, டிவி போட்டு உடைச்சிடலாம் போல இருக்கு. தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. பிரதமரே ஊசி போட்டுருக்காரு. அவர் ஊசி மட்டுமா போடுவாரு, சாவடிச்சிருவாரு. விச ஊசி ஏதாவது போட்டு இருந்திருக்கலாம். என்னையா போட்டு குடுக்குற? இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க. கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த வராம இருக்குதானே இந்த ஊசி. அப்புறம் என்ன என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இக்கட்டான சூழ்நிலையில நாட்டு வளர்ச்சி நோக்கி இருக்குன்னு பிரதமர் தன்னுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தாரு. உலகமே வியக்குது. வளர்ச்சியா? அவர் தாடி தான் இங்க வரைக்கும் வளர்ந்துருக்கு. பாஜகவுடைய பேட்டிமா இல்ல, நான் என்ன சொல்லிட்டு வரேன், நீங்க என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் எந்த டீமும் கிடையாது. அது வேற இருக்கப்பட வேண்டிய இந்த நாட்டுல 1ஆம் நம்பர் சாக்கடையா இருந்துகிட்டு இருக்கு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா அம்மா அம்மா. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் எல்லாம் பாஜகவுக்கு மறைமுகமாக உதவி செய்யறாங்க, அவங்க வெற்றி பெறதுக்கு வழி செய்யறாங்க. அதான் உண்மை. தவறான கருத்து, அதான் விமர்சனம் முன்வைக்கப்படுது. தவறான கருத்து. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடான். கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசலாம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். சிக்கனை சாப்பிடுறேன். எல்லா கட்சியும் எதிர்க்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி மட்டும் சரியான கட்சின்றீங்க. ஆனா அந்த கட்சியில பல பேர் வெளியே போயின்னுக்குறாங்க. இணக்கமா இல்லையே. நீங்க அப்படி ஒரு புனிதமான கட்சினா அத்தனை பேர் அங்க இணைந்து இருக்கலாமே. அபகரமா என்னன்னா பண்ண சொல்றேன்? வண்டியில இருக்கு, எல்லா பக்கமும் வளர்க்கிறாயா? அதாவது நீங்க ஏதோ திட்டமிட்டு யாரோ ஏதோ வேணுகொண்டே நீங்க உங்களுக்கு எதிராக கேட்டா திட்டமிட்ட கேள்வியா? அப்படி இல்ல. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்கும். ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் எப்படி அவங்க குடும்பம் எல்லாம் அவங்க பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க. யாரு? ஏங்க, மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு முதல்வரே இப்ப இல்லாம பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு திடீர்னு வந்தாங்க, தேர்தல்ட்டாங்க, 20 நாள் கூட. நான் இன்னும் போகவே இல்லை. கவுண்டிங்கு 1 மாசம். சரிப்பா, 1 மாசம் எதுக்குப்பா கேப்? இது டிஜிட்டல் இந்தியா தான்ப்பா. அப்படி தட்டினா பட்டன்ல டக்குன்னு வரப்போகுது. அன்னைக்கு ஈவினிங்கே 1 மணி நேரத்துல சொல்லிடலாமே. இதான் டிஜிட்டல் இந்தியா வச்சு. எங்களை பத்தி உனக்கு தெரியாது.
காக்காய்க்கே நீங்க யாரும் தெரிஞ்சு மூஞ்சி நிறைய பிய பண்ணிட்டு வச்சுட்டு போகுது. அதை ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? அப்பா நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீ நல்லவனா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ கேட்ட நான் சொல்லணுமா? சண்முகம், அந்த முடிவை நீயே சொல்லு. இங்க பாருங்க, கமலஹாசன் அதாவது நிலைமை வேற விஷயம். அவரால் படையெடுத்து எத்தனையோ பேர் நாசமா போயிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 6 ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு ஆளு விஸ்வரூபம் எடுத்து 2ஆம் பாகம்னு போட்டு தலையில கட்டி 100கணக்கான கோடி அந்த கம்பெனி எங்கன்னு இல்லாம போயிடுச்சு. என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. தமிழண்டா மிடுக்கு, தமிழண்டா அதாவது ஒரு ரத்தத்துல ஊறன ஒரு விஷயமா இருக்கணும். இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறா, வெறி ஏத்துறான். வா, புரியுதுங்களா? தமிழர் அல்லாதவர் யாரும் இனிமேல் ஆட்சி கட்டில உட்கார கற்பனையே பண்ண விட மாட்டோம் நாங்க. அதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? நீ கிரேட்டா. என்னை தூக்கி உள்ள வச்சாங்க. எடப்பாடி 8 வழிச்சாலையில போய் சிறையில இருந்து எந்த பிரச்சனைக்கு அவர் சிறசன் இருக்கார்? பிரச்சனைகளோட அவரோட நிலைப்பாடு என்ன? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப கமலஹாசன் என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் மக்களுக்கு? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். மோடி அரசு நீட்டு வேணான்னு சொல்லி களத்தில் இறங்கி இருக்காரா? தடுக்க முற்பட்டாரா? அவரோட நிலைப்பாடு என்ன? 13 பேரை சுட்டு ட்விட்டர்ல போட்டு தொட்டு அடிங்க. முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட விட மாட்டேன்டா. ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு கமலஹாசன் முன்னோக்கி வராரு. நல்லவரெல்லாம் என்ன ஊழல்? ஊழல் மொத்த உருவமே அங்கதானே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. இவர் மோதியை வரவேற்றாரா இல்லையா? ஜிஎஸ்டில வரவேற்றாரா இல்லையாங்க? ஜிஎஸ்டி பெரிய விளக்கு தாம்பாளம் போட்டு அதை வரவேற்றாரு. பணச்செல்லாமே வரவேற்றாரு. இப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்பிக்கை துரோகிகளா. மக்கள் நீதி மையம் முதல்ல இதுக்கு நீதி சொல்லு. 241 நாடுகள் இருக்கிற அம்பாசிடர் எல்லாமே பார்ப்பனர்கள், பிராமின்ஸ் கம்யூனிட்டி. ஏன் அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கப்படாதா? சரி, தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க. நில்லுங்க. வெற்றிடத்தை போயிட்டேன். சரி, தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க. நில்லுங்க. வெற்றிடத்தை போயிட்டேன். இங்க வந்து முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வர்றத என்ன பண்ண சொல்ற? காமன் சோறு போட்டா தடுக்க முடியும். பேசுற பேச்ச எங்கடா பேச முடியுது? பேச முடியாத தான் மூச்சை முட்டை வச்சுக்கிறேன். வெற்றிடத்தை போயிட்டேன்பா முக்தா. இப்ப எதுக்கு அப்ப கட்சி ஆரம்பிச்சீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே. சரி, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல. இல்ல நான் வந்துடுறேன். சாம இருங்க. வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல. ஆனா அவருடைய கட்சியில இருந்த முக்கியமான அர்ஜுனமூர்த்தி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாரு? அர்ஜுனமூர்த்தி. நடிகர் அர்ஜுனா? இல்ல, அர்ஜுனமூர்த்தி. அப்படின்னா அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. திராவிடத்தை ஏத்தவன் அல்ல. அதனாலதான் நான் பெரியார் படத்தை முதல்ல போட்டிருக்கேன். நான் பெரியார் சீடன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. என்ன பேசாம இருக்க அந்த ஆளு? என்ன ஆரஞ்சு சவுண்ட் ஊழ சவுண்டா கேக்குது? என்ன அந்த ஆளு? ஏன் உசுறு இருக்கா இல்லையா? சொல்லி தெரியாம உசுரை எடுக்காம என் உசுறு போகாதுல.